கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருள்மிகு பத்ரகாளியம்மன் திருக்கோவில் தூக்க திருவிழா கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வெகு விமர்சையாக நடைபெற்றது. தூக்க திருவிழா அப்படிங்கிறது குழந்தைகளுக்காக பெற்றோர்கள் நேர்ந்துக்கக்கூடிய ஒரு நேர்த்திக்கடனை தான் தூக்க திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேர்த்திக்கடன் பார்த்தீங்கன்னா தூக்க நேர்ச்சை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த தூக்க நேர்ச்சை அப்படிங்கிறது குழந்தை இல்லாத தம்பதியினர்கள் அல்லது குழந்தை பிறந்த பிற்பாடு அந்த குழந்தை நல்ல மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் அந்த குழந்தைக்காக ஒரு வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதலை ஆண்டுக்கு ஒரு முறை பங்குனி மாதம் நடைபெறக்கூடிய இந்த தூக்க திருவிழாவில் முன்னாடியே பதிவு பண்ணிடுவாங்க. தூக்க திருவிழாவுக்கு தூக்க நேர்ச்சியை நாங்கள் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் எந்த நேரம் அவர்களுடைய குழந்தைக்கு நேர்த்தி கடன் செலுத்தணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லிடுவாங்க. இந்த திருவிழா பார்த்திங்கன்னா கொடியேற்றத்துடன் 10 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும். 10ஆம் நாள் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தூக்க நேர்ச்சை அப்படிங்கிறது காலை முதல் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கும். இந்த தூக்க நேர்ச்சியில் பார்த்திங்கன்னா ஒரு தேர் போன்ற ஒரு அமைப்பு, அந்த தேரில் 2 பெரிய கம்பு மாதிரி வச்சுருப்பாங்க. அந்த கம்பில் குறுக்கு கம்பெல்லாம் வச்சு ஒரே நேரத்தில் 4 நபர்கள் பார்த்திங்கன்னா அந்த தூக்க கம்பில் கட்டப்படுவாங்க. அவர்களுடைய இடுப்பு பகுதியில் நெஞ்சு பகுதியிலலாம் நல்லா துணி வச்சு அருமையாக கட்டிட்டு அவங்களுடைய கையில் குழந்தையை கொடுத்து குழந்தைக்குமே பார்த்திங்கன்னா நல்லா பாதுகாப்பான துணி மாதிரிலாம் போட்டு அவங்க உடம்புலையும் ஒரு கொக்கி மாதிரிலாம் போட்டு அவங்க கையில் வச்சு ஏந்துனாப்பில் அன்னை பத்ரகாளியுடைய சன்னதியை சுற்றி வருவார்கள். ஒரு சுற்றி வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைக்கான நேர்த்திக்கடன் நிறைவடைந்தது அப்படிங்கிற மாதிரி. இந்த நேர்த்திக்கடன் பார்த்திங்கன்னா 3 மாத குழந்தையிலிருந்து 12 மாத குழந்தைகள் தான் அதிகமாக இருக்கும். ஏன்னா குழந்தை பிறந்த ஓராண்டுக்குள்ளே நம்ம அந்த குழந்தைக்கான நேர்த்திக்கடன் செலுத்திடணும் அப்படிங்கிறதுக்காகவே பார்த்திங்கன்னா 3ஆவது மாதத்தில் இருந்து பக்தர்கள் யார் யார் நேர்த்திக்கடன் வச்சுருக்கிறாங்களோ ஒவ்வொரு ஆண்டும் பங்குனி மாதம் அந்த நேர்த்திக்கடனை செலுத்திடுறாங்க. இந்த நேர்த்திக்கடனில் இப்போ நம்ம நேர்ச்சி வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளும் குறைஞ்சபட்சம் ஒரு 11 நாட்களாவது விரதம் இருக்கணும். அதே போல் அந்த நேர்ச்சையில் குழந்தைகளை தூக்கி அம்பாளுடைய சன்னதியை வளம் வரக்கூடிய அந்த தூக்கக்காரர்கள் அவர்களுமே பார்த்திங்கன்னா விரதமெல்லாம் இருப்பாங்க. அவங்க பார்த்திங்கன்னா கோயில் வளாகத்திலே தான் அங்கேயே தான் தங்கி இருந்து விரதம் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே போல் கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை தான் சாப்பிட்டுக்கிட்டு அவ்வளோ கடுமையான விரதம் இருந்து அவர்கள் அந்த திருவிழாவில் கலந்துக்கிறாங்க. ஒரு நபர் ஒரு குழந்தைக்கு தான் அந்த தூக்க வண்டியில் தொங்க விடப்படுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை குழந்தைகள் தூக்க திருவிழா தூக்க நேர்ச்சைக்கு பதிவு பண்ணி இருக்கிறாங்களோ அதற்கேற்றார் போல் இந்த தூக்கக்காரர்கள் கூடுதலாக ஒரு 30லிருந்து 50 தூக்கக்காரர்கள்னு கோயில் வளாகத்திலே விரதம் இருந்து இந்த தூக்க நேர்ச்சை அன்று கலந்து கொள்கிறார்கள். இவர்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் சிறப்பு அந்த பயிற்சிகள்லாம் கொடுப்பாங்க அப்படிம்பாங்க. அதே போல் ஒவ்வொரு நபர்களுக்குமே தூக்க திருவிழாவுக்கு முன்பாக மருத்துவ பரிசோதனைகள்லாம் செய்யப்படும் அப்படிம்பாங்க. இந்த ஆண்டுமே பார்த்திங்கன்னா 1000க்கும் அதிகமான குழந்தைகளுக்கு தூக்க நேர்ச்சை நிறைவேற்றப்பட்டிருக்குது. ஒரு முறை பார்த்திங்கன்னா அம்பாளுடைய சன்னதியை வளையம் வரும்போது 4 குழந்தைகளுக்கு வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுது. அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 350 முறைக்கு மேலாக அந்த தேர் அப்படிங்கிறது அம்பாளை சுற்றி வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு முறையும் 4 குழந்தைகளுக்கு அவர்களுடைய நேர்ச்சை நிறைவேற்றப்பட்டு கொண்டே இருக்கும். இந்த தூக்க நேர்ச்சை அப்படிங்கிறது அந்த தேரில் முதல்ல இந்த நபர்களை கெட்டுவாங்க. அதன் பிற்பாடு அவர்களுடைய கையில் அந்த குழந்தைகளை கொடுத்து அதன் பிற்பாடு அந்த கம்பு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 40 அடிக்கு மேலாக மேல் நோக்கி இழுக்கப்படும். அதாவது பின்னாடி இருந்து அந்த கம்பினுடைய மறு பகுதியிலிருந்து இழுத்து மேல் நோக்கி வச்சுருப்பாங்க. அதன் பிற்பாடு பக்தர்கள் நம்ம தேர் எப்படி வடம் பிடித்து இழுத்து செல்கிறோமோ அதே போலயே அந்த தேர்னு சொல்லக்கூடிய அந்த தூக்க வண்டியை இழுத்து அம்பாளுடைய சன்னதியை சுற்றி வரும் பொழுது ஒரு குழந்தைக்கான அந்த நேர்த்திக்கடன் அப்படிங்கிறது நிறைவேற்றப்படுகிறது. இந்த தூக்க நேர்ச்சை முடிந்த பிற்பாடு இறுதியாக பார்த்தீங்கன்னா குருதி தர்ப்பணம் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வு நடைபெறும் அப்படிம்பாங்க. இந்த திருவிழா அப்படிங்கிறது மிகவும் பிரசித்தி பெற்றது. கன்னியாகுமரியில் பெரும்பாலான தம்பதியர்கள் தூக்க நேர்ச்சி அவங்களுடைய குழந்தைக்காக நேர்ந்துக்கிடுவாங்க. கன்னியாகுமரி மட்டுமல்லாது தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மாவட்டத்தில் இருந்தும் நிறைய பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். நிறையா பக்தர்கள் நேர்ச்சியை வச்சு செலுத்துகிறாங்க. அதே போல் தமிழகத்தின் அண்டை மாநிலமான கேரளாவில் இருந்தும் பெரும்பாலான பக்தர்கள் கலந்துக்குவாங்க. அதே போல் நிறையா தம்பதியினர்கள் தூக்க நேர்ச்சியை வச்சு அவர்களுடைய குழந்தைக்கு தூக்க நேர்ச்சியை செலுத்துகிறாங்க. இந்த நிகழ்வுகளை பற்றி ஒரு சின்ன வீடியோ போடுங்க அப்படின்னாங்க. நமக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிட்டேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்டில் சொல்லுங்கள். அனைவரும் அறிந்து கொள்வோம். அன்னை பத்ரகாளியின் அருளை அனைவரும் பெறுவோம். நன்றி, வணக்கம். இனிய தமிழோடு உங்கள் சிவா.